What is up YouTube? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏன் நான் வீடியோ போடல நீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இதை யோசிச்சிருப்பீங்க ஸ்டெராய்ட்ஸ் எப்படி என் வாழ்க்கையை how steroids ruined my life எப்படி எனக்கு கொலை பண்ண பார்த்துச்சு எப்படி எனக்கு மரணம் படுக்கிற போட்டுச்சு அது வந்து எப்படி நான் மீண்டு வந்தேன் அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இவ்வளோ யூடியூப்ல வீடியோ போடல இவ்வளோ நாள்ன்றதுக்கும் இதுதான் ரீசன் ஸோ ஸ்டெராய்ட்ஸ் இருக்குன்னு தான் யோசிச்சிடுங்க ஸோ இந்த ஸ்டோரி கேட்ட பிறகு வந்துட்டு ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வீடியோ சும்மா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் யூடியூப்பில் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு 11வது வயசுலேருந்து எனக்கு இப்போ 21 ஆகுது 11வது வயசுலேருந்து எனக்கு டூரியட் சிண்ட்ரம்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த ப்ராப்ளம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர் கேள்விப்படாமல் இருக்கலாம். பிலியரேஷன் நிறைய பேருக்கு இருக்குது அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு 11வது வயசுல வந்துருக்கு. டாக்டர்ஸ் வந்து எனக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் போடுங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் போட அதில் அவன் இன்வால்வ் ஆக இவனுக்கு இது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இது க்யூரபிள் கிடையாது, லைஃப் லாங் இருக்கும். பட் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கலாம் க்யூர் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதனால நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணி பாடி பில்டிங் பார்க்க வந்து ஐ வாஸ் கிரேசி அபவுட் பாடி பில்டிங் தான் வாழ்க்கை அப்படின்ட்டு இருந்தேன். பட் ஆனால் இன்ஸ்டாவில் பார்த்தவங்களுக்குலாம் இவன் நார்மலான பையன் இவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் நல்லாவே இருக்கானே அப்படி தான் நினைப்பீங்க. பட் ஆனால் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 10 இயர்ஸாகவே இருக்குது. இது எங்கே வந்து எனக்கு பிரச்சனையாக வந்துச்சுன்னா பாடி பில்டிங் ஒரு லெவல் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்லா ஒரு 17 இயர்ஸில் பயங்கர ரிப்டாக இருந்தேன். 65 kgs இப்படி இருந்தேன். ஸோ பாடி பில்டிங்கில் ஒரு எழுதப்படாத எழுதப்பட்ட விதின்னு கூட சொல்லலாம். ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தால் தான் பாடி பில்டிங் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இந்த காம்பீட் பண்ணுறவங்களாம் வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை கேட்டுட்டு நானும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஒரே ஒரு வாரம் ஸ்டெராய்டு எடுத்தேன். 3 வாட்டி தான் ஸ்டெராய்டே போட்டேன் அது ஒரு வாரத்தில். அதுக்குள்ளே என் வாழ்க்கை நாஸ்தி ஆயிடுச்சுங்க. உண்மையாக சொல்லணும்னா காலி நான். இந்த டூரேட்ஸ்ன்றதே வந்து ஹார்மோனியல் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம் தான். நான் ஹார்மோன்ஸே போய் இன்ஜெக்ட் பண்ணது என்ன ஆயிடுச்சு உடம்பே ஏறல ஒரு வாரத்தில் உடம்பே ஏறல. பட் ஆனால் வந்துட்டு இந்த டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க டூரேட்ஸில் அது வந்து பயங்கரமாக இது ரொம்ப சிவியராக எனக்கு 11 இயர்ஸில் இருந்ததை விட பயங்கர சிவியராக வந்துச்சு. எனக்கு வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு உடம்புலாம். இது படுத்தனா அந்த டிக்கு வரும் கீறிடுவேன் உடம்பு. நான் காலில் ரத்தம் வரும். நடக்கும்போது என்ன செருப்பு இப்போ வரைக்கும் நான் ஷூ போட்டு தான் சுற்றுவேன். செருப்பு போட்டு சுற்ற மாட்டேன். ஏன்னா செருப்பு போட்டு சுற்றினேன்னா வந்துட்டு எனக்கு ரோட்டில் தேய்ச்சி கால் வந்து ரத்தம் வரும். அந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்த பிறகு. ஸோ நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போனோம், அட்மிட் ஆனேன், நிறையா இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாங்க, தூங்க வச்சாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஒரு 1 year 1.5 years ரொம்ப குண்டாயிட்டேன். நடுவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னடா இவ்வளோ குண்டாயிட்டா அப்படின்ட்டு. அதையும் நான் பல்கிங் அப்படின்ட்டுலாம் சொல்லி சமாளிச்சு தான் போட்டிருப்பேன் வீடியோஸ் இன்ஸ்டாவில். ஸோ அந்தளவுக்கு குண்டாயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சரியாக எனக்கு மீண்டு வர்றதுக்கே வந்துட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ 19லேருந்து செம்ம குண்டாயிட்டு அதுலேருந்து திருப்பி ஜிம்முக்கு போய் ஃபார்முக்கு வந்து திரும்பி ஒரு கோல்டு வேறு அடிச்சேன் பாடி பில்டிங். சொல்கிறதுக்கு ப்ரௌடாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா ஸ்டெராய்ட்ஸ் எடுத்து எனக்கு இவ்வளோ அதான் இந்த வீடியோ நான் சொல்கிறத எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை, ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன். எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. என்னை கொன்னுடுங்க என்னால் வாழ முடியலன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கதறி இருக்கேன் நான். அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு எனக்கு இந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்ததுனால. ஸோ ஸ்டெராய்ட்ஸ் நான் எடுக்கிறவங்களோட டிசிஷனில் நான் தலையிட மாட்டேன். அது உங்கள் இஷ்டம். எனக்கு ப்ராப்ளம் வச்சுட்டு நான் திமிர் எடுத்து ஸ்டெராய்ட் எடுத்ததுக்கு வந்துட்டு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. எனக்கும் தெரியாது இது ஆக்சுவலி இன்க்ரீஸ் ஆகும் இவ்வளோன்ட்டு. ஸோ யூடியூபிங் நான் நடுவில் ஸ்டாப் பண்ணதுக்காக நான் ஃபார்ம் அவுட் ஆகிட்டேன். உடம்பு எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் யூடியூபிங் நோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட ஸ்டெராய்ட்னால என் வாழ்க்கை ரூபாய் திருப்பி வந்த ஜர்னி. 94 kgs போயிட்டேன், பயங்கர குண்டாயிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி ஃபார்முக்கு வந்து மாடலிங் பக்கம் போய் இப்போ இந்த ஃபார்மில் இருக்கேன். இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் நல்ல ஸ்டஃப்லாம் நிறைய போடுவேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டெராய்ட்னால என் வாழ்க்கை ரூபாயான ஜர்னி. யூடியூப் ஏன் ஸ்டாப் பண்ண நடுவில்ன்றதுக்கும் இதுதான் ஒரு ஆன்சர். ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனக்கு நானே நல்ல வேறு அடுத்த வீடியோ போகிறதுக்கு. ஸோ தேங்க்யூ. பவதேஷ் signing off.